பிரபலமான ஒரு ஜோசியர் ரொம்ப வருஷமா. பக்கத்துல உட்கார வச்சுட்டு அவர் வரக்கூடிய கிளைண்ட் எல்லாம் நிறைய பேரை உட்கார வச்சு பேசிட்டு இருக்காரு. அப்போ ஒரு பையன் வரான், அம்மாவுக்கு வந்து ஹார்ட் ஆபரேஷன், ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணணும்னு சொல்லிட்டாங்க, அதுல ஆஞ்சியோ ஏதோ பண்ணணும்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப என்ன சொல்றாருன்னா, ப்ளூ கலர் ரிப்பன், சிகப்பு கலர் ரிப்பனை வாங்கி ஒரு அடி வாங்கி வெட்டி வெட்டி சின்ன சின்ன பீட்டா வெட்டி போடு அப்படின்னு சொல்றாரு. புரிஞ்சிச்சு. ஓகேங்களா? அவர் சொல்றப்ப அந்த பையன் வந்து வெட்டி போடுறான். நான் அவர்கிட்ட கேட்கல, நான் வாட்சிங் பண்ணி நான் வந்து உள்ள எடுத்துக்கிட்டு இருக்கேன் அவர் என்ன பேசுறாருன்னு. அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு இன்னொரு 2 நாள் கழிச்சு சந்திக்க போனேன். அப்பையும் ஒருத்தர் வரும்போது அவனுக்கு ஒன்று சொல்றாரு. அப்ப ஒரு ரிப்பனை வெட்டி போட்டா ஹார்ட் அட்டாக் சரியாயிரும் அப்படின்னு சொல்ற நம்பிக்கை வந்து நல்ல நம்பிக்கை, தப்பு ஒன்றும் இல்லை, செஞ்சா சரிதான். ஆனா அவர் ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாரே சொன்ன ஜோசிக்காரரு, அப்ப அவருக்கு ரிப்பன் எதுவும் கிடைக்கலையான்ற நான் சொல்ல புரியுது. அப்ப எனக்கு வந்தா ரத்தம், உங்களுக்கு வந்தா தக்காளி சட்னின்ற மாதிரி ஆயிருது இல்ல வாழ்க்கை. அப்ப ஒருத்தர் என்ன சொல்றாருன்னா, திருவண்ணாமலை இது திருச்செந்தூர்ல போய் பௌர்ணமி இரவுல மல்லாக்கா படுத்து